வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4ல் 4ஆம் தமிழ் அப்படின்ற இந்த இயல் இருந்தால் இன்றைக்கு உண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹோல் இயல் ஃபுல்லாகவும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கிட்டத்தட்ட பிடிஎஃப்பில் வந்து 10 பக்கம் இருக்குது, சரிங்களா? ஸோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் போவோம். சரி, நான் பார்ட் 1 பார்ட் 2 அது மாதிரி போடலான்ட்டு பிளான் பண்ணேன். பட் இருந்தாலும் 7 வரியாக போட்டுடலாம், ஏன்னா நம்ம வந்து குயிக்காக முடிச்சே ஆகணும் குரூப் 4க்கு, சரிங்களா? ஸோ அதனால தான். சரி, முதல் கொஸ்டின் பாருங்கள். அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற உரைநடை உலகத்தில் இருந்தால் இந்த கொஸ்டின். உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் டேஸ் ஆற்றலே அப்படின்றாங்க. சிந்தனை, அதாவது மனுஷன் அப்படின்னா சிந்திப்பான், உயிரினங்கள் அப்படின்னா சிந்திக்காது, சரிங்களா? அப்படின்றது இங்கே பொருள். பட் ஆனால் உயிரினங்களும் மாடு ஆடு எல்லாமே கூட சிந்தித்து தான் செயல்படுகிறது அப்படின்றது என்னுடைய யோசனை, சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம கிராமப்புறத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஏர் விழும்போது ஒரு மாடு ஒரு பக்கம், இன்னொரு மாடு இன்னொரு பக்கம், சரிங்களா? அதுக்குண்டான ஒரு சில அந்த சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போது அது திரும்பும், சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடெலாம் ஆட்டோமேட்டிக்காக சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட மாடு திரும்பும். ஸோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அறிவு இருக்கிறதுனால தான், அது கூட ஒரு சில சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கிறதுனால தான் அது மாதிரி அது செயல்படுது. அதே மாதிரி ஒரு நாய்க்கு வந்து ஒரு பேர் வச்சு நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா எங்கே இருந்தாலும் ஓடியாரும். அதுக்குன்னு ஒரு சில அந்த சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது, சரிங்களா? சரி, ஓகே. 2வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ்களில் ஒவ்வொருவருக்கான தனிநபர் கணினிகள் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாகும் அப்படின்றாங்க. 1980, சரிங்களா? 80களில் தான் வந்து இந்த பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் அப்போ தான் வந்தது. நெக்ஸ்ட் பாருங்கள். அதாவது எப்படி சொல்கிறது, பர்சனல் கம்ப்யூட்ரு 1980 போல் எப்படி இணையதளத்தோடு வந்தது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இனி இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் எது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. நம்மளுக்கே தெரியும் செயற்கை நுண்ணறிவுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் பார்க்குறீங்களா தெரியும், சரிங்களா? அங்கே போயிட்டு ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னா அந்த கேமரா வந்து பேசுகிற வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த பக்கம் வந்து திரும்பும், சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தான். நெக்ஸ்ட்டு 4வது கொஸ்டின் பாருங்கள். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெயர் வந்து பேப்பர், சரிங்களா? ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் பேப்பர். 5வது கொஸ்டின். டேஸ் என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம் அப்படின்றாங்க. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். 6வது கொஸ்டின் பாருங்கள். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், யாருடைய கூற்று அப்படின்னா பாரதியாருடைய வாக்கியம் அது, சரிங்களா? அதாவது இங்கியவனை யான் பறவை என்ன தவம் செய்து விட்டேன், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பழைய பாடல், இட்ஸ் ஓகே, பாரதியார் அது சொன்னது. நெக்ஸ்ட் 7வது பாருங்கள். இந்தியாவின் பெரிய வங்கி எதுன்னா பாரத் ஸ்டேட் வங்கி. இந்தியாவின் மிக பெரிய வங்கி பாரத் ஸ்டேட் வங்கி. 8வது பாருங்கள். பாரத் ஸ்டேட் வங்கி வாடிக்கையாளர்களுடன் உரையாட உருவாக்கிய மென்பொருள் வந்து இலா, சரிங்களா? இலா. பாரத் ஸ்டேட் வங்கி வாடிக்கையாளர்களுடன் உரையாட உருவாக்கிய மென்பொருள் இலா. 9வது. செயற்கை நுண்ணறிவை யார் முதலாவதாகவும் சரியாகவும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வணிக வானம் வசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் எப்படி நடக்குது, எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் தான். வீட்டிலேருந்து நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்பெண்டல், ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டிலேருந்தே நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோம். இதுக்கு எப்படின்னா தெரியணும் நம்மளுக்கு, அதை வந்து சரியாக வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும், சரிங்களா? புக் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் 10வது பாருங்கள். 2010 டேஸ் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியானது அந்த நுண்ணறிவு கணினியுடைய பெயர் என்ன அப்படின்னா வாட்சன். யார் உருவாகுதுன்னா ஐபிஎம், சரிங்களா? ஐபிஎம் வாட்சன். கிட்டத்தட்ட 2 கோடி நோயாளிகள் வந்து அப்படியே சர்ன்னு கண்டுபிடிச்சி, புற்றுநோயாளி வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துதான், சரிங்களா? 2 கோடி நோயாளிகளை பார்த்து புற்றுநோய் உள்ளவர்களை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குது இந்த வாட்சன் அப்படின்ற இந்த கணினி, சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 11வது. சீனா நாட்டில் டேஸ் நகருக்கு 500 கல் வடக்கே டேஸ் என்னும் துறைமுக நகரில் தமிழ் வணிகர் வந்து சென்றுள்ளனர் என குறிப்பு உள்ளது அப்படின்றாங்க. காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே சுவான்சென் என்னும் துறைமுக நகரில் தமிழ் வணிகர்கள் வந்து சென்றுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? காண்டன், சுவான்சென். நெக்ஸ்ட் பாருங்கள். 12வது. சீனாவில் சிவன் கோயில் ஒன்று எந்த சீன பேரரசர் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது அப்படின்னா குப்லாய் கான், சரிங்களா? அந்த சிவன் கோயில் பார்த்தோம் அப்படின்னா சோழர் கால சிற்பத்தை சேர்ந்தது, சரிங்களா?
சீனாவில் சிவன் கோவில் ஒன்று எந்த சீன பேரரசர் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது அப்படின்னா குப்லாய் கான். சரிங்களா? ஸோ கல்லூரி படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த இங்கிலீஷ் வாத்தியார் என்ன பண்ணுவார் அப்படின்னா நோட்ஸ் வைப்பார். சரிங்களா? அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் வரும். என்ன அப்படின்னா பசங்க வந்து உக்காந்துருப்பாங்க கிளாஸில். அன்னைக்கு அது இங்கிலீஷ் சார் என்ன பண்ணுவார், குப்லாய் கான் ஒரு 2 முறை கத்துவார். பசங்க மேலே இங்கே பேபன் பார்ப்பாங்க. சரிங்களா? அன்னைக்கு ஒன்றையும் புரியல. அதுக்கு தான் நானே தயாரித்த ஒரு புக்கு ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஜஸ்ட் அந்த சார் அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, குப்லாய் கான்னு சொல்லுவார். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 13வது கொஸ்டின். பெருமாள் திருமொழி முக்கிய வினாவிடைகள். சரிங்களா? பெருமாள் திருமொழியை படைத்தவர் வந்து குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியை படைத்தவர் குலசேகர ஆழ்வார். 14வது பாருங்கள். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மேலா துயர்த்தடினும் வித்துவ கோடம்மா நீ ஆள உனதொருளே பார்ப்பேன் அடியேனே அப்படின்னு சொல்லி இந்த அடி இடம்பெறக்கூடிய நூல் பெருமாள் திருமொழி. இதை பாடினது வந்து குலசேகர ஆழ்வார். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 15வது பாருங்கள். பொருள் தருக. சுடினும் அப்படின்னா சுட்டாலும், மாலாதனா தீராத, மாயம்னா விளையாட்டு. சரிங்களா? கடவுள் என்கிட்ட மாய விளையாட்டு காட்டினுக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சுடினும் அப்படின்னா சுட்டாலும், மாலாதனா தீராத, மாயம்னா விளையாட்டு. 16வது. வித்துவக்கோடு என்னும் ஊர் எங்கு உள்ளது அப்படின்னா கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்குதாங்க. சரிங்களா? வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரளாவில் பாலக்காடு என்னும் மாவட்டத்தில் உள்ளது. 17வது. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்ய வந்த பெருமானை டேஸ் உருவகித்து பாடுகிறன்னா அன்னையாக உருவகித்து பாடுகிறார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 18வது. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாவது திருமொழியாக உள்ளதுன்னா 5ஆம் திருமொழியாக உள்ளது. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. 19வது பாருங்கள். பெருமாள் திருமொழி 105 பாடல்களை கொண்டுள்ளது. பெருமாள் திருமொழி 105 பாடல்களை கொண்டுள்ளது. சரிங்களா? கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுங்க. அதற்கு அடுத்த கொஸ்டின். ஸோ ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலேருந்து ஒரு 2 கொஸ்டின். முல்லைப்பாட்டில் மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குது, மலைப்படுகானில் மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குது. சரிங்களா? அது இது முன்னாடி நான் போட்ட வீடியோவில் முல்லைப்பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 103, மலைப்படுகாடாமில் 583. தெளிவாக இருங்க, கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 20வது. குலசேகர ஆழ்வாரின் காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெருமாள் திருமொழியிலேருந்து கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 10th தமிழ் 4வது எல்லா பரிபாடல், அதிலிருந்து முக்கிய வினாவிடைகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? பரிபாடலை படைத்தவர் யார் அப்படின்னா கீரந்தையார். சரிங்களா? பரிபாடலை படைத்தவர் கீரந்தையார். அதாவது இங்கே நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடு வருது பாருங்கள். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி செந்தி சுடரிய ஊழியம் பணியொடு தன்பெயல் தலைய ஊழியம் அவையிற்று. இந்த அடி இடம்பெறக்கூடிய நூல் பரிபாடல். இதை யார் பாடினது அப்படின்னா கீரந்தையார் வந்து பாடினது. சரிங்களா? 3வது கொஸ்டின் பாருங்கள். இலக்கண குறிப்பு. ஊழ் அப்படின்னா அடுக்கு தொடர். சரிங்களா? வளர்வானம் அப்படின்னா வினைத்தொகை. செந்தி அப்படின்னா நம்மளுக்கு நலவை தேர்ந்து மை விகுதி பெற்று வருதுன்னா பண்பு தொகை. வாரான்னு வருது. சரிங்க? அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சாம். நெக்ஸ்ட் பாருங்கள். 4வது. சொல்லும் பொருளும். விசும்புனா வானம். ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், அது முக்கியமான ஒரு சென்டென்ஸு. விசும்பு அப்படின்னா வானம். நெக்ஸ்ட்டு ஊழி அப்படின்னா யுகம். ஊழ் அப்படின்னா முறை. தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை. தன்பெயல்னா குளிர்ந்த மழை. நெக்ஸ்ட்டு ஆர்த்தருப்பு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆர்த்தருப்பு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு அப்படின்னா சிறப்பு. ஈண்டி அப்படின்னா தெரிந்து திரண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஈண்டினா தெரிந்து திரண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும். நெக்ஸ்ட் 5வது பாருங்கள். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹேப்பல் டேஸ் நம் பால்விதி போன்று பல பால்விதிகள் உள்ளன என நிரூபித்தார். எப்போ நிரூபித்தார்னா 1924 தான் நிரூபித்திருக்கிறார். யார்? அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹேப்பல். ஆனால் மாணிக்க வாசகர் பாருங்கள். அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியேன். சரிங்களா? ஸோ இந்த அடி இடம்பெறக்கூடிய நூல் திறவாசகம். இதை இயற்றியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். அதாவது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசல் எழுதிட்டு போயிட்டார். என்னான்ட்டு அண்டம் வந்து உருண்டியாக இருக்குது, அதாவது சிறியாக பெரியோன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலையில் டைமில் போயிட்டு ஒரு புல்லு மேலே இருக்கக்கூடிய அந்த பனி துளி போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பனி துளி சின்னது. ஆனால் அதில் வந்து
பெருசாக தெரியும், அதாவது பெருசாக இருக்கக்கூடிய பொருள் கூட அந்த சின்னதாக தெரியும் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே எழுதிட்டு போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 7வது பாருங்கள், பரிபாடல் டேஸ் நூல்களில் ஒன்று அப்படின்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. பரிபாடல் டேஸ் என்னும் புகழுடையது அப்படின்னா ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. 9வது, எது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட பாடல் அப்படின்னா பரிபாடல். சரிங்களா, பண்ணோடு பண்ணுனானே இது இசையோடு பாடப்பட்ட பாடல்னா பரிபாடல். 10வது பாருங்கள், பரிபாடல் உரையாசிரியர்கள் எத்தனை பாடல்கள் இருப்பதாக கூறியலன்னா மொத்தம் வந்து பரிபாடலில் உரையாசிரியர்கள் 70 பாட்டு இருக்கிறதாகவும் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிது வெறும் 24 பாட்டு மட்டும் நம்மளுக்கு கிடைத்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 12வது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை டேஸ் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா சங்க இலக்கியத்தின் மூலம் தான் நம்ம அறிந்து கொள்கின்றோம். சரிங்களா. நெக்ஸ்ட் 10th தமிழ் இயல் 4 விரிவானம் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. நம்ம ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் இருக்கிறார் இல்லையா, ஸோ அவருடைய யூனிட்லேருந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் எங்குள்ளது அப்படின்னா சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்குது. சரிங்களா, பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் எங்குள்ளது அப்படின்னா சென்னை கோட்டூர்புரம். 2வது, பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் டேஸில் நிறுவப்பட்டதுன்னா 1988 நிறுவப்பட்டது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1988 நிறுவப்பட்டது. 3வது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை எங்குள்ளது அப்படின்னா கோலாரங்கம். சரிங்களா, இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை எங்குள்ளது அப்படின்னா கோலாரங்கம். நெக்ஸ்ட் 4வது பாருங்கள், மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே என்பவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங் தான் சொல்லுவார். சரிங்களா. நெக்ஸ்ட்டு 5வது பாருங்கள், தற்கால ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ். சரிங்களா, தற்கால ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ். நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், ஸ்டீபன் ஹாக்கிங் ஆராய்ச்சிகளில் முக்கியமானவை வந்து பேரண்ட பெருவெடிப்பும் கருந்துளைகள். சரிங்களா, ஸோ இந்த ஆராய்ச்சி தான் வந்து முக்கியமான ஆராய்ச்சி அவருது. 7வது, இப்பேரண்ட பெருவெடிப்பினால் பிக் பேங் தியரி உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங். சரிங்களா, ஸோ கணிதவியல் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா, இந்த பெருவெடிப்பு இதெல்லாம் அதுமாதிரி சொன்னது வந்து ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ். 8வது, பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ். சரிங்களா, பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ். ஆக்சுவலாக இவருடைய சொல்கிற கருத்து நம்ம ஏற்றுக்கலாம், பட் இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இருக்குது. சரிங்களா, கடவுள் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை. சரிங்களா, நம்மளால் முடியும், கடவுள் நம்மளை பார்த்துப்போம் அப்படின்னு இந்த கடவுள்ன்றது ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, அது வந்து நம்பிக்கை நம்மளை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் நம்மளை பார்த்துப்போம் அப்படின்னு அந்த எப்படி சொல்கிறது பழியை தூக்கி கடவுள் மேலே போட்டு நம்ம பழி கிடையாது, பாரத்தை தூக்கி கடவுள் மேலே போடுறோம். அந்த பாரம் அந்த கடவுள் அப்படின்றதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்பிக்கையாக கருதுகிறேன். சரிங்களா, கடவுள் இருக்கிறாங்கன்னா ஆமாம் நம்பிக்கை தான் எல்லாமே, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ கடவுள் தான் வந்து வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஆளுங்க நம்பிக்கைன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இல்லை சாமி கோயிலுக்கு போனோம், சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொன்னால் சின்ன பசங்கள்லேருந்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதானே சொல்கிறோம் ஸ்கூலில் படிக்கும்போது டேய் யாரா பேனா திறன்னது முட்டை மந்திரம் போய் வச்சிருவோண்டா எங்கே எத்தணும் திரும்ப குத்துருங்கடானா நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கே தெரியாமல் எடுத்துன்னு போயிட்டு எவன் பையில் திறனமோ அவன் பையிலே தின்னு போட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பழக்கப்படுத்திட்டாங்க, அது மாதிரி முட்டை மந்திரம் வச்சுருவாங்க, வயிறு வச்சு போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் நம்ம பார்த்துட்டு வர்றது தான். சரிங்களா, ஸோ அதனால் என்னுடைய கான்செப்டில் கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த கடவுள் தான் வந்து நம்பிக்கை கட்டாயம் வந்து எல்லோரும் வைக்கணும். சரிங்களா, சரி ஓகே இங்கே வரும். ஒருவேளை கடவுள் அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னா இப்போயே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னவோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கருப்பர் கொட்டு இது மாதிரி ஆளுங்கள்லாம். ஸோ கடவுள் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா இவங்களால போகிற வேவே ராங்கான வேலையே போயிடுவாங்க. சரிங்களா, அந்த டாப்பிக்கெல்லாம் போக வேணாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ராங்கான வேலையே போய்டும். நம்மளுடைய பண்பாடு சமூக நாகரிகம் தமிழர்னால் இப்படி இருக்கணும் அப்படின்னலாம் இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும். சரிங்களா, ஆகையினால் வந்து கடவுள் அப்படின்றது அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு
நம்பாத்தன்மை இருந்தாலும் கூட கடவுள் அப்படின்னு ஒன்று வச்சுது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இட்ஸ் ஓகே, வருவோம், இங்கே வருவோம். ஏதோ தெரியாத அவர் சொல்லிட்டாரு, அது இந்த பையன் ரொம்ப ஓவராக பேசுகிறான். சரி வாங்க இங்கே வருவோம். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் 9 பாருங்கள். டேஸ் என்பவர் தாம் கருந்துளை என்ற கோட்பாட்டையும் சொல்லியும் முதலில் குறிப்பிட்டார்னா ஜான் வீலர். சரிங்களா? டேஸ் என்பவர் தாம் கருந்துளை என்ற கோட்பாட்டையும் சொல்லையும் முதலில் குறிப்பிட்டவர் வந்து ஜான் வீலர். 10வது கொஸ்டின் பாருங்கள். ஸ்டீபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சி முடிவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா ஹாக்கிங் கதிர்வீச்சு. சரிங்களா? ஸ்டீபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சி முடிவு வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹாக்கிங் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் 11வது. கருந்துளையின் ஆற்றல் படைப்பாற்றல் என்று நிரூபித்தவர் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங். கருந்துளையின் ஆற்றல் படைப்பாற்றல் என்று நிரூபித்தவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஜான் வீலர் மாதிரி ஆளெல்லாம் வந்து அதாவது இந்த கருந்துளை அப்படின்றது வந்து அழிக்கக்கூடியது, ஆற்றலை அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் ஹாக்கிங் என்ன பண்ணுவார், அழிக்கிறதெல்லாம் கிடையாது, அது வந்து படைக்கும் திறனை பற்றது அப்படின்னு சொல்லியிருப்பார் மாற்றி. நெக்ஸ்ட் 12வது. ஸ்டீபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் யார் அப்படின்னா ஐன்ஸ்டீன் மற்றும் நியூட்டன். சரிங்களா? ஸ்டீபன் ஹாக்கிங்கினுடைய முன்னோடிகள் ஐன்ஸ்டீன் மற்றும் நியூட்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 13வது. நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாஸின் பேராசிரியர் என்ற மிகுந்த பதவியை வகித்தார் அப்படின்னா யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங் வகித்தார். சரிங்களா? நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாஸின் பேராசிரியர் என்ற மிகுந்த பதவியை வகித்தவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் 14வது பாருங்கள். ஐன்ஸ்டீனின் கணிதவெளி சமன்பாடு பார்த்தீங்கன்னா E=mc². சரிங்களா? ஐன்ஸ்டீனின் கணித சமன்பாடு வந்து E=mc². 15வது. ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்டல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது USA வந்து அதிபர் விருது, இது வந்து மிக உயரிய விருது தான் இது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, கப்லி பதக்கம், நெக்ஸ்ட் வந்து அடிப்படை இயற்பியல் பரிசு. ஸோ இதெல்லாம் வந்து யார் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். 16வது. ஹாக்கிங் கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீன் பிறந்த நாளில் இறந்தார். சரிங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். ஹாக்கிங் கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீன் பிறந்த நாளில் இறந்தார். நெக்ஸ்ட் 17வது பாருங்கள். தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதி தான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நல்ல கொஸ்டின் தான். சரிங்களா? எல்லாம் என்ன பண்ணுறது, உஷாராக போனதுனால தான் காக்குறாங்க. சரிங்களா? சரி, ஸ்டீபன் ஹாக்கிங் தான் வந்து அது மாதிரி கேட்குற மனுஷன். சரிங்களா? ஓகே, நல்லது, நல்லா கேள்வி கேட்டுக்கிறீங்க சார், உங்களுக்கு ஒரு குட். நெக்ஸ்ட் 18வது பாருங்கள். 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் வந்து ஹாக்கிங். சரிங்களா? நெக்ஸ்ட் 19வது. சூடான பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடியவர் ஸ்டீபன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் பாருங்கள். 20வது. போயிங் 1227 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தவர் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் 21வது பாருங்கள். ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 1988 கோடி பதிப்புக்கு மேலே இந்த ஒரே ஒரு நூல் பதிச்சாங்களாம். சரிங்களா? என்ன நூல்? அதனுடைய பேர் வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு. நெக்ஸ்ட் 22வது பாருங்கள். கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை அப்படின்ற இந்த பாடல் இடம்படக்கூடிய நூல் அகநானூறு. சரிங்களா? கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை அப்படின்றது வந்து அகநானூற்றில் இடம்பெறக்கூடிய அடி. நெக்ஸ்ட் வந்து இலக்கணம் பார்க்க போகிறோம். 2 திணைகள் உள்ளது. திணை வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து உயர்திணை, இன்னும் வந்து அக்திணை. உயர்திணைனா உயிர் உள்ளது மட்டும் வந்து உயர்திணை. உயிர் உள்ளதுன்னா மனுஷன் மட்டும்தான் சொல்லுவாங்க. சரிங்களா? மற்ற எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. அக்ரிணி அப்படின்னா உயிருள்ள மற்றவைகள் மற்றும் உயிரற்றது எல்லாம் வந்து அக்ரிணியில் சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். திணையின் உட்பிரிவு வந்து பால் எனப்படுகிறது. திணையின் உட்பிரிவு பால். பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். உயர்திணை பால் பகுப்பு, அக்ரிணை பால் பகுப்பு. உயர்திணை பார்த்தீங்கன்னா வீரன், அண்ணன், மருதன், இதெல்லாம் எதை குறியுது? பையனை குறியுது. அதனால் ஆண் பால். சரிங்களா? மகள், அரிசி, தலைவி, இது வந்து பெண் பால். சரிங்களா? மக்கள், பெண்கள், அவர்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பலர்பால். சரிங்களா? அந்த கல் அப்படின்ற விகுதி பெற்றதுனால பலர்பால்.
இது வந்து பார்த்தீங்கன்னா உயர்தனி பால். இதுவே அக்ரணி பாலில் பார்த்தீங்கன்னா யானை, புறா இதெல்லாம் வந்து ஒன்றன் பால். பசுக்கள், மலைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலவின் பால். யானை, புறா அப்படின்னா ஒன்றன் பால். பசுக்கள், மலைகள் அந்த கல் விகுதி பெற்று வரணும்னா பலவின் பால். நெக்ஸ்ட் பாருங்கள், மூவிடங்கள் வந்து தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரிங்களா, மூவிடங்கள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. 5வது கொஸ்டின், இலக்கண முறையுடன் பேசுவது, எழுதுவது வழாநிலை. சரிங்களா, ஸோ எரர் இல்லாமல் பேசினா எழுதுனா இலக்கண முறைப்படி அது வந்து வழாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவது, எழுதுவது வழிநிலை. ஸோ இது இப்போ நான் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழிநிலை தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 7வது, என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணைவழு. ஏன் அப்படின்னா மாடு வந்து அக்ரிநிலை வருது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லி உயர்திநிலை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆகையினால இது வந்து திணைவழு. தன் மகனை பார்த்து வாடா ராசா வாடா கண்ணா என்பது பால் வழி. ஏன் அப்படின்னா மகளை பார்த்து வாடா ராசா வாடா கண்ணன்னு சொல்கிறது வந்து பால் வழி. சரிங்களா, ஒரு மகனை பார்த்து சொல்லலாம். சரிங்களா, இங்கே வந்து ஆண் பாலை பெயர் வந்து பெண் பால் வச்சு சொல்கிறதுனால அது மாதிரி வருது பால் வழின்னு. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான், ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இடவழு அமைதி. சரிங்களா, இவங்க என்ன சொல்கிறான் பாருங்க, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அது வந்து இடவழு அமைதி. 10வது, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னா கால வழு அமைதி. நாளைக்கு வருகிறார் அப்படின்னா வருகிறாருன்னா இப்போ வந்துங்கிறாரு அப்படின்னா அங்கே நாளை அப்படின்னு வருது, அப்போது கால வழு அமைதி. நெக்ஸ்ட் 11வது பாருங்கள், கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் சொல்கிறாரு. இது வந்து மரபு வழு அமைதி. சரிங்களா, ஏன் அப்படின்னா ஒரு கவிதையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர் என்னன்னு சொல்கிறாரு, கத்தும் குயில் ஓசை அப்படின்னு சொல்கிறான் மனுஷன். சரிங்களா, இதுவே குயில் ஓசைனா இங்கே மரபு வழு வந்துருக்காது. கத்தும் குயில் ஓசைன்னு சொன்னதுனால தான் அது மரபு வழு. நெக்ஸ்ட்டு 10th தமிழ் இயல் 4ல் திறன் அறிவும் பார்க்க போகிறோம். சரிங்களா, உனதருளே பார்ப்பேன் அடியேனே யாரிடம் யார் கூறுவதுன்னா குலசேகர ஆழ்வார் அதாவது இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் சொல்கிறது. சரிங்களா, 2வது, பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னா வானத்தையும் பேரொளியும் குறிக்கிறது. விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதை குறிக்கிறதுனா வானத்தையும் பேரொளியும் குறிக்கிறது. 3வது பாருங்கள், குலசேகர ஆழ்வார் வித்துவ கோடம்மா என்று ஆண்தீவத்தையும் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் வழு அமைதி. ஸோ இதுக்குண்டான வழு அமைதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோடம்மா அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆண் தெய்வத்தை பார்த்து வித்துவ கோடம் அன்னையாக பாவிக்கிறதுனால அது வந்து திணை வழு அமைதி. சரிங்களா, பால் வழு அமைதி அன்னையாக பாவிக்கிறதுனால. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார்னா பூனையார் அதாவது ஒரு உயர்தனியாக சொல்ல வேண்டியது அக்ரிணியில் இருக்கக்கூடியது உயர்தனியாக சொல்கிறாங்க. சரிங்களா, பூனையார் வந்து அக்ரிணியில் வரும், அது வந்து உயர்தனியாக கருதி சொல்கிறதுனா அது வந்து திணை வழு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 4வது, பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. சரிங்களா, பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. 5வது, முகப்புத்தக வலையினிலே என்பது யார் எழுதினது அப்படின்னா டெபோரா பர்னாந்த் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாங்க. இவர் வந்து இலங்கை தமிழ் கவிஞரான். சரிங்களா, முகப்புத்தக வலையினிலே என்பதை எழுதியது யார் அப்படின்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு கவிதை இது. சரிங்களா, டெபோரா பர்னாந்த் அப்படின்றவர் இவர் வந்து இலங்கை தமிழ் கவிஞர். நெக்ஸ்ட் 6வது பாருங்கள், நிலவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே. நிலவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே. சரிங்களா, குலாவும் கோல உலாவும் ஓட்டி பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவது வியப்பு அப்படின்னு சொல்லி பாரதியாருடைய பாடல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவும் குலாவும் உலாவும் பலாவின். சரிங்களா, ஸோ இது மாதிரி வர்றதுனால இது மாதிரி அடி வந்தது அப்படின்னா அது வந்து பாரதியார் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 7வது, பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலை யார் எழுதினது அப்படின்னா நீலமணி. சரிங்களா, தண்ணி நீலங்கல்லில் இருக்குது, வானம் நீலங்கல்லில் இருக்குது. சரிங்களா, ஸோ நீலமணி. பஞ்சபூதத்தில் அது 2 இருக்குது இல்லையா, அது அந்த ரெண்டும் பார்த்தோன்னா நீலங்கல்லில் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் நீலமணி. அன்றாட வாழ்வியல் அறிவியல் பார்த்தீங்கன்னா சா தமிழ்ச்செல்வன். அன்றாட வாழ்வியல் அறிவியல் வந்து சா தமிழ்ச்செல்வன். காலம் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ். சரிங்களா, காலம் அப்படின்ற நூல் யாருதுன்னா ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இயல் 4. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய
தமிழ்நாடு ஸ்டடி பார் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய சேனலில் டெய்லி நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து இயல் 5க்கு உண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்ப்போம். குரூப் 4க்கு முன்னாடி வந்து கட்டாயம் நம்ம தமிழ் வந்து இன்னும் ஒரு 2 இல்லை 3 வாரத்தில் முடிச்சு ஆகணும். அப் டு 6th வரைக்கும். சரிங்களா? 10 to 6 வரைக்கும் இருக்கக்கூடியது இன்னும் 2 வாரத்தில் முடிச்சு ஆகணும். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். சரிங்களா? நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.